அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரோதி தமிழ் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. சுக்லபட்ச திதி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி ஷஷ்டி திதி அதிகண்ட யோகம் தைல தருணத்தில் பிறக்குது இந்த குரோதி வருடம். குரோதி அப்படின்னாலே பகை கேடு அப்படிங்கிற பொருள். 60 தமிழ் வருடங்கள்ல 38ஆவதா வரக்கூடியது தான் இந்த குரோதி வருடம். இந்த தமிழ் புத்தாண்டை பற்றி நமக்கு அனைவருக்குமே பல்வேறு விதமான மகிழ்ச்சிகளும் ஏற்றங்களும் இரக்கங்களும் இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த வருடமாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்குமா, நம்மளுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, வாங்கிய கடனை எல்லாத்தையும் அடைப்போமா, நம்மளால் இந்த வருஷம் வீடு கட்ட முடியுமா, நம்மளுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்குமா அப்படின்னு பல்வேறு விதமான ஆசைகளும் நம்மளுடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு விதமான கனவுகளை நோக்கி நம்ம அடியெடுத்து வைக்க போறக்கூடிய ஆண்டு தான் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு. இந்த குரோதி வருடத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மேஷராசியிலையும், செவ்வாய் கும்பராசியிலையும், புதன் மீனராசியிலையும், சுக்கிரன் மீனத்திலையும், குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுபகிரகமான குரு பகவான் ஆண்டின் துவக்கத்தில், அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் ஆண்டின் இறுதியில் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஆண்டு முழுவதுமே ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் தான் பயணத்தை தொடங்குறாங்க. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டோட பொதுவான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மழை அப்படிங்கிறது இருக்கும். சூரியன் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று குருவோடு இணைஞ்சிருக்கிறதால சகோதரர்களோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனோடு சுக்கிரனை இணைஞ்சிருக்கிறதால உயர்கல்வியில் சில மாற்றங்கள்லாம் வரலாம். சனியோடு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால இனம் தெரியாத புதிய நோய்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மருத்துவத்துறைக்கே சில சவால்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வருடம். 8ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறதால பணப்புழக்கம் அப்படிங்கிறது சற்று குறையும். கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுமாரான நிலை தான் இருக்கும். லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. ஒரு கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறதால வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் இந்த ஆண்டு அதிகரிக்கும். அந்நிய செலாவணிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும். இந்த ஆண்டு வெள்ளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீர்நிலைகளில் வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு. மீன் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நேரத்தில் மழை பெய்யாது, விவசாயம் அதிக மழை பெய்து கெடும். இந்த ஆண்டு அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும். உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள்லாம் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் கூட சூழ்நிலை வரும். தொழிலில் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது சரியாக அமையும். இந்த ஆண்டு காதல் திருமணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த குரோதி வருடம். இதே மாதிரி எல்லா ராசிக்காரர்களுமே பைரவர் வழிபாடு செய்துட்டு வர்றது மிக மிக அவசியம். பெருமாளுக்கு ஏகாதசி நாட்கள்லையும் சிவபெருமானுக்கு சிவராத்திரி நாட்கள்லையும் விரதம் இருந்து வழிபட்டுட்டு வர எல்லா நன்மைகளுமே இந்த குரோதி வருடத்தில் கிடைக்கும். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த குரோதி வருடம் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வருடமாக இருக்க போகுது. அலுவலகத்தில் இதுவரைக்கும் ஏற்றமும் இறக்கமும் இருந்திருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஊதிய உயர்வுலாம் இந்த வருடத்தில் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உயரதிகாரிகளோட ஆதரவும் உடன் இருப்பவர்களோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு உண்டு. இந்த சமயத்தில் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஆணவம் எந்த சமயத்தில் தலை தூக்காமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பல வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் நீண்ட நாள் கனவாயிருந்த வேலை வாய்ப்பு, உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். எந்த சமயத்திலும் நேர்மை தான் உங்களை நிமிர்ந்து நடக்க செய்யும். அதனால எல்லா விஷயத்திலையும் நேர்மையாக நடந்துக்குங்க. வீட்டில் விசேஷங்கள் அணிவகுத்து வர தொடங்கும். விருந்தினர் வருகையும் அதனால சந்தோஷமும் அதிகரிக்கும். இளம் வயதினரெல்லாம் பெற்றோர் பெரியாரோடு மனம் விட்டு பேசுறதன் மூலம் உங்களுக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். வீடு மனை வாகனம் வாங்குறதுக்கெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துல விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா நன்மைகள் அதிகம் உண்டு உங்களுக்கு. வாரிசுகள் வாழ்க்கையில சுபகாரிய தடையில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி திருமணம், குழந்தை வாக்கியம் இதெல்லாமே
உண்டு. இனிமேல் பழைய கடன்களை எல்லாத்தையும் அடைச்சு முடிக்க போறீங்க. அந்த அளவு வருமானமும் உங்களுக்கு வரப்போகுது. விவாதத்தையும் தவிர்த்தீங்க அப்படின்னா நன்மைகள் அதிகம் நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதே மாதிரி உற்றார உறவினர்களையும் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களையும் அனுசரித்தும் புரிந்தும் நடந்து கொள்ளுங்க. செய்யும் தொழிலில் படிப்படியான வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. பரம்பரை தொழிலெல்லாம் ஆதாயம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பல காலமாக தடைப்பட்டு வங்கி கடன்கள்லாம் மலமளவனின் மேல் கிடைச்சி வீடு கட்டும் பணியவோ அல்லது தொழில் தொடங்கும் பணியவோ தொடங்குவீங்க. நீங்கள் வரவே வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கடன்கள் எல்லாமே திரும்ப கிடைக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அயல்நாட்டு வர்த்தகம் எதையும் உரிய அனுமதி பெற்று செய்கிறது தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லது. இந்த குரோதி வருடம் அரசியல் சார்ந்தவர்கள்லாம் மேலிடத்தோட ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். புறம் பேசு நபர்களையும் முகஸ்துதி பாடுபவர்களையும் புறக்கணிக்கிறது தான் உங்களுக்கு புகழையும் பெருமையும் கொடுக்கும். பொது இடங்களில் மேலிடத்தின் அனுமதி இல்லாமல் எந்த திட்டங்கள் அறிவிக்கவோ செயல்படுத்தவோ வேண்டாம். கலை படைப்பு துறையினருக்கெல்லாம் திறமைக்கு உரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. உழைக்க தயாராக இருப்பவர்களுக்கு உள்ளூரில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் உங்களுக்கு பெருமை அப்படிங்கிறது கிடைக்கும். பயணத்தில் வேகமும் வித்தை காட்டலும் கூடவே கூடாது. தொலைதூர பயணம் எதையும் தொடங்கும் பொழுது வழிபாதி விநாயகரை வணங்கிட்டு அதன் பிறகு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க. குரு பயிற்சிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு சூழ்நிலை அனைத்துமே மாறும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது போல உங்களோட உடல் ஆரோக்கியத்தை முன்னேற்றம் இருக்கும். எல்லா காரியத்திலையும் ஜெயிக்கும் வல்லமை அப்படிங்கிறது பிறக்க போகுது. 10ஆம் பார்வையா சனி பார்க்கறதால இதுவரைக்கும் தொழில் அமைய பெறாதவர்கள்லாம் இனிமேல் தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். சொன்னபடி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக புதிய வழிமுறைகளை செயல்படுத்துவீங்க. புதிய தொழில்நுட்ப பயிற்சிகள் எல்லாம் கலந்து கொண்டு புதிய விஷயங்களை பற்றி ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுவீங்க. விளையாட்டு துறையினரெல்லாம் போட்டிகளில் பங்கு பெற்றீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். கலைத்துறையினருக்கெல்லாம் பல வாய்ப்புகளும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மழை காரணமாக விளைச்சல் அதிகரிக்கலாம். சாதனைகளை புரிஞ்சு பாராட்டுதலை பெறுவீங்க. முக்கிய விருந்தினராக கலந்து கொள்வதற்கு கூட விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. சகோதரர்கள் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்கணும். சாதுரியமாக பேசி காரியங்களை நிறைவேற்றி கொள்ளுவீங்க. காலத்துக்கு தகுந்தது போல சில மாற்றங்களை உருவாக்குவீங்க. காவல் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகரிக்கும். சிலருக்கெல்லாம் சுற்றுலா சென்று வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. வாகனங்களில் செல்லும் பொழுது அவசரமின்றி செல்லுங்க. உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்துட்டு வாங்க. தொழிலில் நல்ல லாபம் அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களாம் கடுமையாக உழைச்சி தான் நீங்கள் முன்னேறுவீங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும். பணியிடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, பொறுப்புகள், ஊதியம் இதெல்லாமே உண்டு. அனுபவம் மிக்கவர்களோட ஆதரவு இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் அதிகரித்தாலும் அதனால் லாபம் அப்படிங்கிறது வரும். உங்களுக்கு வீட்டில் விசேஷங்கள்லாம் வர தொடங்கும். விலகி இருந்த உறவுகள்லாம் தேடி வந்து அன்பு காட்டுவாங்க. சுபகாரியங்கள்லாம் கைகூடி வரும். ஆடை ஆபரணங்களோட சேர்க்கையெல்லாம் உண்டு. புதிய அறிமுகங்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம். பூர்வீக சொத்து இந்த மரணத்தில் கைக்கு சேரும். செய்யும் தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கும். அயல்நாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களை பத்திரமா வச்சுக்கோங்க. கனரக தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கவனச்சிதறல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அரசு துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும். இந்த வருடம் பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பண வரவு இருக்கும், ஆனால் இல்லை அப்படிங்கிற கதை தான் ஒரு சிலருக்கு வரும். மழை வரவும் செலவும் அதிகமாக இருக்கிறதால பணம் வந்த சுவடு அப்படிங்கிறது தெரியாமல் மறையலாம். தொழில் சார்ந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதால பண வரவு கணக்கு வழக்குகளை எல்லாத்தையும் சரியாக பாதுகாத்து வச்சுக்கணும். வாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசினாலே சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலையில் வழக்கறிஞர்கள்லாம் தங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் அவ்வப்போது சில சண்டை சச்சரவு வந்தாலும் ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது. சகோதரர்கள்லாம் உங்களுக்கு சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்குது. அதே மாதிரி பூர்வீக நோக்கியும் செல்லுவீங்க. சிலர்லாம் சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் கல்யாணம் கைகூடி வரும். கல்யாணம் அப்படிங்கிறது சற்று கலப்பு திருமணமாக கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பாராத சிறுவரிசை பொருட்கள்லாம் கிடைக்கும். வெகு செலவில் மிகவும் ஆடம்பரமாக கல்யாணத்தை நடத்துவீங்க. ஆரோக்கியம் சம்பந்தமாக சில இடையூறுகள்லாம் வரும். வயிற்று வலி, அஜீரண கோளாறு, பாதத்தில் நரம்பு இழுத்தல் இப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வரும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இந்த வருடம் விரய செலவு அப்படிங்கிறது கட்டுக்கடங்காமல் இருக்கும். செலவு அப்படிங்கிறது ஆடம்பரமாகவும் செய்வீங்க. வாரிசு சம்பந்தமான சுப செலவுகளாகவும் இந்த வருடம் இருக்கும்.
ஆரோக்கியம் சார்ந்து வெளிநாடு வெளியூர் சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் செலவாக கூட இருக்கலாம் இந்த வருடம். எவ்வளவு பணம் கரைந்தாலும் அது சுப செலவாக தான் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய் சனி கூட்டணி இருக்கிறதால உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் முருகபெருமானையும் வணங்கி வாங்க. உங்களுக்கு எல்லா வழிகளிலும் நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். சனி செவ்வாய் கூட்டணி இருக்கிறதால செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு செம்பருத்தி பூ மாலையை அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. பள்ளி குழந்தைகளுக்கும் உங்களால் முடிஞ்ச பென்சில், எழுதுபொருள், பேனா இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு சிறப்பாகவே இருக்கும்.